எம் ராஜ் அவர்கள் தாளம் இசைப்பார். சிவா கடுப்பாயிருவே. என்ன வாசிச்ச? அது நீயே செய்யற சிவா. இல்ல தாள பிடிச்ச வாசிப்பியா? ஏன்னா நேத்து ஒரு தாளக்கார பேர் தான் சொன்னேன். எப்படி வாசிச்சா தெரியுமா? எப்படி? சை சை சப்பு அடிச்சாரு. கொட்டை தெரிச்சிருச்சு. எந்த கொட்டனே? கொட்டை. சாவா கொட்டல அடி. தெளிவா சொல்லு. ஆமா. அது மட்டும் இல்லாமல் சாப்பாடு நல்ல வித ஏற்பாடு. வெள்ளையா இருந்துச்சுனே சாப்பாடு. சாம்பார் மஞ்சளா இருந்துச்சுனே. ஆனா மோர் வெள்ளையா இருந்ததுனே. ஆனா அப்பளம் மஞ்சளா இருந்ததுனே. அட சிவா இருடா. பாயாசம் புளு புளுவா இருந்ததுனே. நக்கனியா? நல்லா இருந்ததுனே. நாக்கு போட்டா அப்படி. நாடக நடிகர்களுக்கு சிறந்த முறையில் உணவுகளை ஏற்பாடு செய்து கொடுத்த விழா கமிட்டியாளர்களுக்கும் மற்றும் பிரார்த்தனை குடும்பத்தினர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அது மட்டும் இல்லாமல் மேடை அமைப்பு சிறந்த ஒரு மேடை அமைப்பு என்று சொல்லிக்கொண்டு, அது மட்டும் இல்லாமல் ஒரு திருவிழா மட்டுமல்ல, எந்தவித விசேஷங்கள் சிறந்த முறையில் அமைய வேண்டும் என்றால் முக்கியமானது ஒலி 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 என்றால் ஒன்று பார்ப்பது ஒலி, இன்னொன்று கேட்பது ஒலி. நாடக நடிகர்களுக்கு இப்படித்தான் ஒலிபெருக்கியை அமிர்தம் என்று சொல்லிக்கொண்டு, செல்வம் ஆடியோஸ், செல்வம் செல்வம் செல்வம். சத்தியமா நல்ல பொருளுக்கு விளம்பரம் தேவையில்லை. கல்யாணம் பண்ணிட்டியானே? என்ன பண்ணலையா? என்ன கல்யாணம் ஆகலனே? ஆனா சிவா அண்ணே, நம்ம உப்பளமங்கலம் இருக்குல்ல, ஆமா, அது பக்கத்துல மொனையனூர்னு ஒரு ஊரு. மொனையனூர்னே. நான் என்ன ஊரு சொன்னேன்? மொனையனூர்னு சொல்லுனே. மொனையனூர்னு ஒரு ஊர்னே. மொனையனூர். மொனையனூர். அட முனையனூர். முனை முனை முனையனூர் அப்படின்னு ஒரு ஊரு. அங்க மைசெட்டுக்கார பேர் தான் சொன்னேன். பாட்டு எப்படி போறா தெரியுமா? எப்படினே? மதினி நான் மத்தோடு வாரே. அதெல்லாம் முடியாதுனே. திங்கலாமா தாளத்தோட பாடுனே. எப்படி தெரியுமா சிவா? மதினி நான் மத்தோடு வாரே பருப்பு தொடங்கி திங்கலாமா மத்தோடு வாரே கூட்டோடு ஆக்கலாமா. அப்படி ஒரு பாட்டு ஆக்கலாமா. மைசெட்டுக்காரன் உள்ளூர் மைசெட்டுக்காரன். இவன் பாட்டு போட்டு தூது விட்டு இருக்கிறியா? 3 மணிக்கு மேல ஆளை காணா. என்னாச்சு? எங்க போ தெரியல. பருப்பு கடையை போயிருப்பாரு. தெரியல சிவா. இருந்தாலும் ஆடல் அழகி, அபிநய சுந்தரி, நாட்டிய தாரகை என்று சொல்லக்கூடிய திண்டுக்கலை சேர்ந்த லீலா அவர்கள் டான்ஸ் பின் காமிக். அள்ளி மலரே ஆசை கிளியே அழகு தேவதை நீயே சோலை குயிலே அள்ளி மலரே ஆசை கிளியே அழகு தேவதை நீயே அள்ளி மலரே காதல் கிளியே சோலை குயிலே போட்ட தோமணி பூவுடலில் தழுவதம்மா நான் கொண்ட பாசை மாடி நெஞ்சில் வந்தலாடுதம்மா சின்ன பொண்ணு கேளம்மா கதை செய்த பாவமா உணர்ந்து பாடி உன்னிடை மத்தானம்மா சின்ன பொண்ணு கேளம்மா கதை செய்த பாவமா. சூப்பர் என்று சொல்லிக்கொண்டு பாவம் தான் கடைசியா என் பேர் சொல்றேன். என் பேர் இதுக்கு மேல இருந்தா அந்த முருகராஜனுக்கு இடம் இல்லாம அலைஞ்சிட்டு இருக்காரு பெட்டிக்கார மாட்டியா பாரு. என்னன்னு சொல்லிக்காரு? மாட்டியா வரியா? இங்க வந்துட்டாரா? அண்ணே என் பேர் சொல்லிட்டு உள்ள போயிடுறேன். அண்ணே என் பேர் சொல்லிக்கிறேன். போட உள்ள. அட பேர் சொல்லிட்டு போறேனே. பேர் யாராவது கேட்டாங்க? பேர் யாருன்னு கேட்டா? சிவா பேர் சொல்லிட்டு போறேன்டா. உன் பேர் யாரு கேட்ட? நீ தான் பப்புன்னு எல்லாத்துக்குமே தெரியுமே. பேர் கேட்டா எங்களுக்கு அசிங்கமா இருக்குடா. அப்படி எரியுதுடா 4 பேத்துக்கு. சாமி சாமி காலை கூட விழுகுறேன். என் பேர் சொல்லிட்டு நான் போயிடுறேன் உள்ள. வந்து 1 மணி நேரம் ஆகுது. சொல்லு. இவரங்க மேடையில் ஒரு ஏய் நாயை தோறடா டேய். நாயை தோறடா. ஒரு எவன்டா? அண்ணே பேர் சொல்லிட்டு போறேனே. யாரு? அண்ணா நீ உன் பேரை சொல்லு டக்குனு. இவரங்க மேடையில் நாளைக்கு டான்ஸ் யாருனே? நாளைக்கு அங்க இருந்து மனப்பாங்க. நக்குமா இனிக்குமா? நக்கி பாறா. சண்டைக்கு வராங்கனே. சண்டைக்கு வராங்க. அப்புறம் என்ன நினைக்கிறேன்? அண்ணா இப்ப நீ உன் பேரை சொல்லணும் அவ்வளவுதானே. ஒரு சின்ன கண்டிஷன். 4500 சம்பளம் வாங்குறீல, நான் சொல்ற மாதிரி பண்ணு. என்ன? இங்க எல்லாம் உட்கார்ந்து நாடகம் பாக்குறாங்கல்ல, எல்லாத்தோட காதலை கேட்கணும். நீ சத்தம் இல்லாம சொல்லிட்டு உள்ள போனே. நான் என்ன செத்தே போயிட்டு நீ காலையில போயிருவ. டான்ஸ் பிள்ளை நமது உள்ளூரை சேர்ந்த அன்புக்கு பாசத்துக்குரிய நமது கருப்புசாமி அண்ணா அவர்கள் என் மீது அன்பு கொண்டு 50 ரூபாய் அன்பு பெற்றுள்ளார்கள். அவர்களுக்கு எங்களின் சார்பாகவும் எங்களது கலை குடும்பத்தின் சார்பாக நெஞ்சாவது நன்றி தெரிவித்துக் கொண்டு டான்ஸ் கலை வந்து உன்னை பாவாடை வச்சு அமைச்சு போடு. ஆமா டான்ஸ் கலை வந்து பார்த்து உட்காந்துக்கு. எங்க பிள்ளை எங்க பிள்ளை? அவரே பழைய பத்து குச்சி புளிய புடிச்சு குச்சி பழைய பருத்தி குச்சி புளிய புளிச்சங்குச்சி ரொம்ப காஞ்சி போயிரு போகுது. ஐயோ வேகமா சொன்னா வேற மாதிரி கேக்கு. ஏற்கனவே என் வாய் கொன்ன வாயினே கம்முன்றே.
சிவா எதுல விட்ட? ஏய் சோறு திக்கிறவாடா. இப்ப எங்க மேடையில் சின்னவன் சிறியவன் சிறிது கலை உலகம் அறிந்து சொல்லக்கூடிய கரூரில் மறைந்த சிறப்பு நடிகர் கே.சி. ராஜா அவருடைய மகன் என்று சொல்லக்கூடிய எம்.ஆர். சுபாஷ் ராஜா, விடியமறை பப்புன் மற்றும் பல வேடங்களில் வருவேன். பேர் சொல்லிட்டியானே? பேர் சொல்லிட்டு ஒரு பாட்டு பாடு. என்ன பேர் சொன்ன? சுபாஷ்ரா. சொல்லிட்டீல? சொல்லிட்டேன். உன் நாப்பல உள்ள போ. போடா டேய். போடா பிள்ளை வர சொல்றா. தம்பி ஏய் போ உள்ள போ. சரி அண்ணா இரு, கோவப்படாத இரு. உனக்கு பாட்டு தான பண்ணோம். நாங்க 4 பேருமே தூக்கி வச்சு தான் பாடுவோம். தூக்கி வச்சா? பின்னாடி வருத்தப்பட கூடாது. பின்னாடி வருத்தப்பட மாட்டே, முன்னாடி வருத்தப்பட பாடியா? அப்படி சைடா நில்லு, உனக்கு தூக்கி வச்சு பாடுறோம். நல்ல சைடா. தம்பி சிரிச்ச மாதிரி. சிரிச்சா அப்படி. சிரிச்ச மாதிரி. ஏய் லூசா. எறா அந்த விளக்க மாத்த. ஏய் ஏண்டா? சிரிச்ச மாதிரி ஜாலியா அப்படி கெட்டா பாரு. தம்பி அப்படியா? உன் வாழ்க்கையில மறக்க முடியாத பாட்டு. அப்படி அப்படி. ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ, இல்லையொரு பிள்ளை என்று எனக்கு மகள் இருக்க, இங்க வந்து ஏன் பிறந்தாய் நக்கி மகனே, நக்கி மகனே, நக்கி மகனே. ஓ ஜெயம் மகாபிரபு. நான் சந்தேகம். யாருன்னு கேட்டா? இல்ல இல்ல. நான் சந்தேகம். ஏய் சிவா. இல்ல. நம்ம உர்றா சிவா. சரி. இன்னொரு நம்மளே உர்றா சிவா. இத நாக்கினா தான் கேக்குறேன். என்ன சொல்லு சொல்லு, அதுக்கு விளக்கம் சொல்லு. ஏப்பா சொல்லு. அன் சீசன் நம்ம கூட தான் வேலைக்கு வராரு. ஓ அதுக்குதானா? அப்புறம் ஏய் சிவா. ஏன்னா எங்க போய் இப்ப இங்க வந்து பிறந்தா நக்கி மாமனங்கறாங்க. என்ன பார்த்து நக்கி மாமா தெரியும். ஏய் கோவப்படாத. அவர் பெட்டிக்கார் காரணம் இல்லாம சொல்ல மாட்டாரு. நான் நக்கி மாமாடா. இருப்பா கோவப்படாத. அவருக்கு நக்கிமான்னு சொன்ன ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம்? அதாவது உங்க அப்பாவும் உங்க அம்மாவுக்கும் ரொம்ப நாளா குழந்தை இல்லையா? சரி. அவங்களுக்கு ஏறாத இடம் இல்லையா? வீட்ல அவ்வளவு இடத்துக்கு ஏறலையா? ஏய் கோவில் வரதுக்குனே. கோவில் வரதுக்கு. ஆமா. சரி. பழனி மலைக்கு மாலையை போட்டுட்டு இவங்க பழனி பாத யாத்திரை போயிருக்காங்க. மீதி யாத்திரைக்கு பஸ்ல ஏறிட்டாங்களா? சொல்றதை கேளு. பழனி பாத யாத்திரை போயிருக்காங்க. பழனி அடிவாரம் போனோனே. அடிவாரம். பழனி அடிவாரத்துல என்ன ஃபேமஸ்? அடிவாரத்துல பஞ்சாமிர்தம். சித்தநாதர் பஞ்சாமிர்தம். ஆமா. அந்த பஞ்சாமிர்தம் உங்க அப்பே வாங்கி உங்க அம்மா அதுல ஊத்தி எதுல? உள்ளங்கையில கையில உள்ளங்கையில ஊத்தி நக்கறப்ப பிறந்த அதனால நக்கி மகன் பேரு. சரி பஞ்சாமிர்தம் வாங்கி நக்கி முதல்ல நக்கி மகன் சொல்லிட்டேன். ஆமா. சரி பஞ்சாமிர்தம் வாங்கல. ஒரு ஜூஸ் வாங்கி குடிச்சிருந்தா குடிக்கி மகன். ஒரு முறுக்கு வாங்கி கடிச்சிருந்தா கடிக்கி மகன். ஒரு ஐஸ் வாங்கி சாப்பிட்டிருந்தா சப்பி மகன். இந்த மேல பேரு கேப்ப. இந்த மேல என் பேரை உங்ககிட்ட கேட்டனா பிஎம் மூஞ்சில் துப்பு. அது நீயே செய்ய. நீ செய். இங்க பாரு காலையில நாடத்தை முடிச்சு பேக் தூக்கிட்டு போறப்ப எல்லாம் சொல்லுவா கூப்பிடுவா ஊருக்காரங்க. என்ன கூப்பிடுவா? போற மாதிரி வந்தா நைட்டு கடிக்கி மகன் வந்தா வந்துட்டானா குடிக்கி மகன் மூஞ்ச பாரு நக்கி மகன். சரி பரவாயில்ல. கால தாமத காலை கேடு பிள்ளை வருவே சொல்லிட்டு அப்ப நம்ம யாரை பாத்துக்கலாம்? விடு எங்க சொல்லு. ஹலோ 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 பேப்பர். ஹலோ ஹலோ. நாளை இரு. ஏன்டா அலையற? எல்லாம் இதுக்காக தான சிவா. நாளை இரு. நான்